ஓகேவா? இதை அப்படியே எடுத்துங்க. இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு சைடு அளவுகள் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிடுங்க. அடுத்து கழுத்து கழுத்து இறக்கம் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து இறக்கம் வச்சுக்கிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஓகேவா? அதுமாரி பட்டி ஜாயின் பண்ணதுக்கும் கீழே ஒரு 3/4 இன்ச் இல்லைன்னா 1 இன்ச் அளவுக்கு இறக்கம் வச்சுக்கிங்க. அடுத்து இந்த சென்டர் இது வந்து கிராஸ் கட்டிங், அதனால் ரொம்ப இழுக்க வேண்டாம். ரொம்ப இழுத்தோம்னா கீழே இறக்கம் வரும், அப்போ ஷோல்டர்கிட்ட சுருக்கம் வரும். ஓகேங்களா? இது வந்து 1 இன்ச் அளவுக்கு தான் உள்ளே வந்து மடித்து வச்சுருக்காங்க. ஓகேவா? இந்த டாட்டுக்கு அப்புறம் எவ்வளோ துணி தேவையோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே அளவு தான் வருது. சில இதில் வந்து கொஞ்சம் அளவுகள் வந்து மாறி வரும். இதில் வந்து அப்படி வரல. ஓகே, இப்போ வந்து இதில் ஒரு கோட் போட்டுக்கலாம். அதேமாரி இது ஃப்ரண்ட்டு கழுத்து இறக்கம். ஓகேவா? அதுலேயும் ஒரு கோடு போட்டுக்கலாம். ஓகேவா? மற்றதெல்லாம் அப்படியே தான். இதில் வேணால் ஒரு பாக்ஸ் போட்டு வளைவு கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த இதுக்கு ஒரு 3 மார்க் பண்ணியிருப்போம். அதில் ரெண்டாவது மார்க்கிங் சென்டர் டாட்டில் வந்து கோடிக்கிடிங்க. ஓகேவா? இதில் வந்து கழுத்து வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் கொஞ்சம் இல்லை. ஓகே, ஓகேவா? அதேமாரி இந்த இடம் வந்து கொஞ்சம் வெளியில் போயிருக்கு. இது வந்து இந்த இடம் மட்டும்தான் குடையணும். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற கழுத்தை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்குவோம், இறக்கம் வருதா, இறக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம கட் பண்ணிக்குவோம். ஓகேவா?